அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம். வெள்ள பேர் கொஞ்சம் வழக்கத்திற்கு மாறான வீடியோக்கள் போட்டு அதுலயும் ஃபேமஸ் ஆகுறாங்க. அப்படி ஃபேமஸ் ஆன நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க. வரட்டு இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு அவங்க செய்யக்கூடிய வியர்டான வீடியோஸ்னு சொல்லுவோம். அவங்களோட குடும்பத்தார்கள் பப்ளிக் அதை எப்படி பாக்குறாங்க இன்னைக்கு இந்த ஷோ பேச போகுது. இதெல்லாம் நீ தனியா பிளான் பண்றியா இல்ல ஆளுங்களை வச்சு எழுதுறியா? தனியா. வா ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்களா, உங்க வீடியோஸ் எல்லாம் நீங்க வெளியிடுவீங்கல்ல, அப்புறம் ஓப்பனிங்ல ஒரு சின்ன ரிமார்க் மாதிரி ஓபன் பண்ணீங்களா? என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். சிந்தித்து பேசு, சபையறிந்து பேசு, சமயமறிந்து பேசு, சான்றோர் மதிக்க பேசு. வணக்கம்டா மாப்ள. தேனில இருந்து 6 மாசமா நான் தேடி இருந்தேன் வர்றான். அண்ணா வாக்கியம் அந்த வீச்சரோட சத்தம் இல்லாம குடுமா. ஆத்தி வந்துட்டானா? இவனதான் நானும் தேடிட்டு இருந்தேன். பேர் திருச்சி ரமேஷ். நான் பாத்தீங்கன்னா விவசாயம் சம்பந்தப்பட்டது, பட்டாப்பட்டி போட்டு ஆடுறது. துணைக்கு இருக்கு கிட்டவா ஏண்டி முதுகாடா இது கரும் பாற மாதிரி இந்த மாதிரி வித்தியாசமான காமெடிகள் பண்றது. சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். பக்கத்துல என் பேரு காத்து கருப்பு கலை. இவரா? ஓ இவரா? கருத்தான வீடியோவா போடுவோம். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஃபுல்லா எல்லாமே டான்ஸ் வீடியோஸ் மட்டும் தான் சார். டான்ஸ் வாங்க ஒரு நிமிஷம் வீடியோ பண்ணுங்க. நான் குமார் அவசரப்பட்டிய ஓவரா மூவ்மெண்ட் போடுறாரு. இது மாதிரி எல்லா பாட்டுக்கும் டான்ஸ் ஆடி வீடியோ போடுவீங்க. என்ன வயசு உங்களுக்கு? 48. என் வயசு என்ன தெரியுமா? என்ன வயசு? 49 முடிஞ்சு 50. அவ்வளவு ஆகுது. 48 வயசு. என்ன பண்றீங்க? ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல மேனேஜரா இருக்கேன் சார். எது ஸ்டார் ஹோட்டல்ல மேனேஜரா இருக்கீங்களா? மேனேஜரா? ஒன்னேவா மேனேஜரா வச்சிருக்காங்க? ஏன்னா அப்படி கேக்குற? இல்லப்பா மேனேஜர் மூஞ்சி உனக்கு இல்லையடா. இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடி வீடியோ எதுக்காக அந்த மாதிரி போடுறீங்க? இப்படி கேளு சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே உண்மையில கொடுக்கல உம்மா தெரியாது. சின்ன பிள்ளைல டான்ஸ் ரொம்ப பிரியம் சார். அத நிறைவேத்துக்கு இப்பதான் இந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? திருப்பூர்ல இருந்து வந்திருக்கறேங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்து நடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தம்பி முகத்தை தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. நான் பேசிக்கா பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் ரிலேட்டடா கண்டென்ட் பண்ணுவேன். நெருப்பேரிய விட்டு பைக் ஓட்டிட்டு போவாங்க. இந்த ரியல் லைஃப்ல ஓட்டினா என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். ரைட் பக்கத்துல வணக்கம் உங்க ஃப்ரெண்ட். ஏன் கத்துற? சரி வணக்கம் உங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு எங்க வந்திருக்கேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம சிக்கன் கடைக்கு வந்திருக்கேன். உன்னை எல்லாம் யார் இங்க வர சொன்னா? யார் வர சொன்னா? சரியா நீங்களும் எண்ணெய் ஊத்தி டேஸ்டா சமைச்சு சாப்பிடுங்க. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? நீங்க சாப்பிட்டா மட்டும் போதும். நார்மலா பேசல எப்படி பேசுவீங்க? நார்மலா பேசுறது அம்மா சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க வீடியோக்காக வந்து வணக்கம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னை பார்த்தா லூஸ். பேர் சத்யராஜ். நான் திருப்பத்தூர்ல இருந்து வரேன். அண்ணன் தம்பிங்களே அக்கா தங்கச்சிங்களே அந்த மாதிரி வீடியோ பண்றோம். அண்ணன் தம்பிங்களே அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிங்களே சூப்பர் பாட்டு. என் செல்ல பேரு ஆப்பிள் நீ சைஸா கடிச்சு. அங்க பாரு அவன் மட்டும் எப்படி பாக்குறானு. ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பாக்குற? ஐயோ சினுங்குறானே போடா வெளியே. நீங்க என்ன பண்றீங்க தம்பி? ரொம்ப பெருமையா இருக்க. ஓ அது நீங்க தானா? நீங்க தானா? அது நீங்க தானா? அந்த ரொம்ப பெருமையா இருக்குன்னு எல்லாத்துலயும் அந்த வீடியோல சொல்லுவீங்க. எல்லாத்துலயும் அது நான் சொல்லி வீடியோ எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்க. என்ன சொல்லிக்கிற? முதுகிழம்புலாம் தெரியுதுடா. முதுகெலும்பு தெரியுது. நான் உங்க நெல்லை சங்கர். நான் வந்து ஸ்டார்டிங்ல வித்தியாசமான காஸ்டியூம்ல வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். தங்கம் சொக்க தங்கம் ஜுவல்லரி சொக்க வைக்கும் ஜுவல்லரி. இப்போ அது என்னாச்சு அப்படின்னா காலப்போக்குல பொண்ணு கிடைக்கல. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகல. அதுக்கு என்ன? எப்படி ஆகும்? ஒரு பொண்ணு வந்து வணக்கம் கோ அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. அது என்ன ஆச்சு அப்படின்னா லவ் ஓகே ஆகி மேரேஜ் வரைக்கும் போயிருச்சு. எனக்கு திடீர்னு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. கல்யாணம் முடிஞ்சு போச்சா? அண்ணா உட்கார்ந்துருக்காங்கல்ல அவங்க தான். திருமணம் ஆயிடுச்சு 2 பேருக்கும். பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரனே ரொம்ப பிரமாதம். இப்ப காலங்காலமா தேனை தலையில ஊத்தா நரைச்சு போயிரும் சொல்லுவாங்க. நான் அதை ஊத்தி பார்த்து உண்மையாலுமே நரைச்சதா இல்லையா அப்படின்னு நான் சொல்லுவாரு. ஏன் சார் மண்டையில இவ்வளவு நிறைய வச்சிருக்கீங்களே? பாக்குறேன் பஞ்சு மிட்டாய் மண்டையான்னு பட்ட பேரு அசிங்கமா இருக்கா? அதுக்கு இந்த இந்தியா டே போட்டீங்கன்னு வச்சுக்கங்க பழைய பூத்துமா இருக்க. நீங்க 10 வயசு கொஞ்சம் யூத் ஆயிருவீங்க சார். வெங்கடேஷ் ஆம்பரத்துல வரேன். எப்பவுமே அம்மா கூட தான் வீடியோ போடுவேன். வீட்லயும் காமெடி இருக்குன்றத நாங்க வெளிக்காட்டுவோம். அவ்வளவுதான். அந்த உப்பு கொஞ்சம் தண்ணியில கொஞ்சம் கொட்டா. என்னத்துக்கு இதெல்லாம் பண்ண சொல்லுங்க. உங்களுக்கு சாப்பிடுற சாப்பாட்டுல அப்புறம் குடிக்கிறதுல உப்பு போட்ட பார்த்தனா அப்ப கூட உங்களுக்கு சூடு சொன்ன வர மாட்டேதுடா. நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன்.
இத்தனை பட்டு இன்னும் திருந்தலே குரு. என்னோட வீடியோ வந்து என்னன்னா ஒரு அவேர்னஸ் இருக்கும், ஒரு காமெடி இருக்கும், பப்ளிக் ரியாக்ஷன் இருக்கும். இது அது இல்ல. 90s கிட்ஸ்களின் ஃபேவரைட்டான நுங்கு வண்டியுடன் குமரி இளைஞர் ஒரு சாலையில் பயணம் செய்து வரும் வீடியோ இணையத்தில் வைரலாகி உள்ளது. சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு ஒருத்தர் கிட்ட என்னோட ஏடிஎம் கொடுத்துட்டு 2 மினிட்ஸ்க்குள்ள நீங்க எவ்வளவு வேணா வாங்கிக்கலாம், நான் பே பண்ணிக்கிறேன். இவனை ஃபாலோ பண்ணுங்கடா. எந்தெந்த ரூட்ல போறானோ அங்கங்க ஆள் போடு. இவன்ட்ட ஈஸியா நான் கடையில வாங்கிடலாம்டா. வீடியோ போடுவேன், டான்ஸ், ஜிம்முக்கு போனா ஜிம்மோட ஒரு பாட்டு வச்சு வீடியோ போடுவேன். மேக்னாவை இழந்த வழி, மேக்னாவை இழந்த வழியை விட பாத்தீங்களா ஒத்த எலும்பு வச்சு நெளியறத ஓடிஞ்சிரும்டா. இப்ப நீங்க அவரை அறிமுகப்படுத்துறப்ப ஒரு மாதிரி அறிமுகப்படுத்துறாரு, நீங்க அவர் அறிமுகப்படுத்தினா உண்மையை எப்படி அறிமுகப்படுத்துவீங்க? என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு சார் ஒரு கேன. ஏய் ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அடுத்தவங்க நம்ம சொல்லும் போது சின்ன பையன் அவங்கள்ட்ட போய் நம்ம சொல்றோம் இந்த மாதிரி காத்து கருப்பு எங்க அண்ணன் சொல்றோம், அவன் அந்த பைத்தியக்காரனா. ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். நல்ல வீடியோ வந்து இப்படி போங்க, இப்படி நல்லது பண்ணுங்க சொல்லி வீடியோ போட்டா அது யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. பாக்குற மாதிரியா இருக்கு. ஆக்சுவலி வந்து நான் டேலண்ட் பர்சன் தான் சார். நான் வந்து சிங்கரா இருக்கேன். தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? பட்டிமன்றத்துல பேச்சாளராக இருந்தேன் சார். நம்ம என்ன பண்றோங்கிறத விட மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்கிறத நான் உள்வாங்கிக்கிட்டேன். தெரிஞ்சுக்கிட்டியா? வந்து பைத்தியம் மாதிரி ஏதாவது வணக்கமுங்கோ அப்படின்னு கத்துனா எல்லாம் லைக் பண்றாங்க. சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? நானும் பைத்தியம் மாதிரி இது கதையா ஆனாலும் கனவா போனாலும் பாட்டு பாட ஆரம்பிச்சேன் சார். பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டானையா. ஆக்சுவலி நல்லாவே பாடுவோம் சார். ஒரு 2 லைன் பாடுறாங்களேன். பாடும் பாடி தொலையும். தேக்கு மரமாட்டோம் தெளிவாக இருந்தவன. சித்தப்பா இப்ப யார் பாடினது? தெரியாம பாடிட்டான், இனிமேல் தொந்தரவு பண்ணாம பாத்துக்கிறேன். தொந்தரவா? நல்லாதானே இருந்தது. ராவான ஒரு வாய்ஸ்ல அழகா பாடுறீங்க. இதெல்லாம் தெரிஞ்சு நீ இதுக்கு இந்த மாதிரி பண்றீங்கன்னு. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? கான்ஸ்டபிள் இவனுக்கு எல்லாரையும் கூட்டி போய் 4-5 வருஷம் வந்து பாட்டு பாடணும், மைக்கு பிடிக்கணும்னு சொல்லியே தவம் கடந்தேன். ஆனா நடக்கல சார். அதுக்கெல்லாம் ஒரு குடுக்குல வேணும்ல. சில தர்த்தரம் பிடிச்சவனுக்கு அதெல்லாம் கிடைக்காது. கிரிஞ்ச் வீடியோஸ் பண்ணி தான் நான் ஃபேமஸ் ஆனால நான் அதே பண்றேன்னா உன்னோட டேலண்ட் கார்டு முன்ன போகலாம் இல்லையா? அது தெரிஞ்சா நீ ஹீரோ ஆயிடுவியே. ஆமா சார் எவ்வளவு வீடியோ பண்ணாலும் நம்மள தாழ்த்திக்கிட்டு வீடியோ போடலாம், கேவலப்படுத்திட்டு வீடியோ போடக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி எதுக்கு போடுறாருன்னு நான் கேட்கிறேன். இவ்வளவு கேவலமான பில்டப் தேவையா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். தன்னை கேவலப்படுத்திக்கிட்டு மத்தவங்களை சிரிக்க வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் சார். அவர் பண்ற வீடியோ சிரிக்க வைக்கிற மாதிரி இல்ல, கோவம் வர மாதிரி தான் இருக்குது. அவ்வளவுதான் லிமிட். மேல கை வைக்க கூடாதுன்னு பாக்குறேன். கமெண்ட்ஸ் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதுல ஒரு 100 கமெண்ட்ஸ் இருந்தா 80% வந்து பேட் கமெண்ட்ஸ் தான் இருக்குது. படிக்கும்போது நமக்கே இரிட்டேட் ஆகும். ஷீலா வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ். என்னோட ஆபீஸ் ஒர்க் பண்ற இடத்துல என்னோட சிஸ்டர் தான் அறிமுகப்படுத்தியிருக்கேன். இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே, உண்மையிலேயே அவங்க அம்மா மாறிவே. இந்த வீடியோ ஒன்னு ஸ்க்ரோல் ஆயிட்டு இருந்தது. பக்கத்துல இருக்க என்னோட ஃப்ரெண்ட் பார்த்த உடனே ஐயோ இது லூசு, இதுகிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க. என் ஃப்ரெண்ட் ஒரு கிரிக்கெட் இருக்கான். ஃப்ரெண்ட் பூரா கிரிக்கெட் அடிச்சனா தலை துண்டா போயிடும். எங்க விட்ட? உன் ஃப்ரெண்ட் ஒரு கிரிக்கெட். போடா நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க, என்ன வேணாலும் சொல்லிக்க, ரிசீவ் பண்ணிக்கிற மனநிலைக்கு வந்துட்டீங்க. மைண்ட் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. வெக்கமா இல்ல? உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தங்க சிரிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க சம்பந்தப்பட்டவங்க மன வருத்தப்படுறத பத்தி கவலையப்படாம இருக்கீங்களா? அது எப்படின்னு கேக்குறேன். இரியா யோசிக்க அப்படியா? இது அவங்க டேலண்ட்டை வெளிப்படுத்துறதா இல்ல சார்ந்தவங்களை சங்கடப்படுத்துறதா? சங்கடப்படுத்துறது தான் சார். இதுல டேலண்ட் இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தப்படாது. கண்டென்ட் பத்தி யோசிக்கிறவங்க அம்மாவை பத்தி அப்பாவை பத்தி யோசிக்கணும்ல. அவங்க என்ன மாதிரியான அவமானத்துக்கு உட்படுத்தப்படுவாங்கன்ற உள்ள பிரச்சனைக்கு நான் இந்த ஊருக்குள்ள தனியை தொங்க போட்டு நடக்க வேண்டிய. இதை விட ஒரு கொடுமை என்னன்னா, ஓபன் பண்ணி பார்த்தாதான் இவங்களுக்கு கல்யாணம் ஆனதே தெரியுது. என்ன கொடுமை சரவணன். வீட்டுல வந்து பொண்ணு பாக்குறாங்க, பட் பொண்ணு கிடைக்கல. பட் அதனால கிடைச்ச பொண்ணை நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். இந்த முகருக்கு நொல்லையோ சொல்லையோ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னானே, கேட்டியா? ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் ஆக்கி கல்யாண வீடியோ போடுறது என்ன லாஜிக்னு கேக்குறேன். இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? கல்யாணம் நடந்ததே எவனுக்கும் தெரியாது. இது திடீர்னு அம்மா அப்பா பார்க்க நேர்ந்தா அதிர்ச்சி அடைய மாட்டாங்களான்னு யோசிக்கலையா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. யோசிச்ச நீங்க எதை பத்தியுமே யோசிக்காம அதை கேஷுவலா வீடியோவா போட்டு விட்டுருக்கீங்களே, அது எப்படி? இப்படி குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்டா குத்து மதிப்பா தான் பதில் சொல்ல முடியும். தம்பியோட கல்யாணத்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு அண்ணனாலே பார்க்க முடியும் அப்படின்னா எந்த அம்மா அப்பா ஏத்துக்குவாங்க? இதுதான் என்னோட கேள்வி. இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. எதுக்கு இப்ப தேவைப்படுறாங்க பேரண்ட்ஸ்? ஏன்னா குழந்தைய பார்த்துக்க கால் வேணும்ல சார். அதுக்கு தானே பிளான் பண்ற நீ? அதுக்கு தானே பிளான் பண்ற நீ?
சார் அவங்களுக்கு வந்து அவங்க துரத்தி விட்டாங்கன்ற வருத்தம் இல்ல 3 மில்லியன் வியூஸ் கிடைச்சிருச்சுன்ற சந்தோஷம். டேய் இப்ப அவனுக்கு உன்னை கேட்டானுங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொன்னா? ஆபாசமா ஒரு பொண்ணு வீடியோ போடுறாங்க, அது ஆப்போசிட்டா தான் பேசுவாரு. ஏன்னா நம்ம பொழப்ப பாப்போம் அப்படின்னு சொல்லி கேக்குறது வீடியோ போட்டுட்டு தான் இருக்காரு. ஒரு ஆபாசமான வீடியோ போடுறாங்கன்னா அதை வந்து ட்ரெண்ட் பண்ணி விடுறதே இவரா தான் சார் இருப்பாங்க. அந்த வீடியோ பக்கத்திலேயே வச்சு அதை ட்ரெண்ட் பண்ணுவாங்க. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. எனக்கு வந்து ஏன் ஊரு, ஏன் தமிழ்நாடு, ஏன் என்னடா உங்க அப்பா வாங்கி போட்ட மாதிரி சொல்ற? கவர்மெண்ட் ரோட்ல அது. தமிழ்நாட்டுல வந்து வணக்கம்டா மாப்பிள தேனியில இருந்து இது என் கெத்து. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. எப்பயும் வந்திருப்பேன் வாழ்க்கையிலே. சென்னை டிவிக்கு முத வந்திருக்கேன் நானு. கேள்விக்கு என்ன பதில் சொல்ல நீங்க? விடமாட்டான் போல் இருக்கு. என் சகோதரிகள் தேனி மாவட்டம், மதுரை மாவட்டம் என் கருத்தை எடுத்துக்கிட்டு ஒரு 10 பிள்ளை திருந்தினா போதும். ஆமா இவ்வளவு விஷயம் சொல்றீங்க, புரட்சிகரமா எழுதுங்கிற ஒரு புக்கு கூட நான் படிக்கலையே. சொல்லியா பேசுறேன் சொல்லு, நான் பயப்படல சொல்லு. இப்ப பேசு, இதுக்கு மேல நீ பேச டங்கு வந்து போடா உனக்கு. பொம்பளை பிள்ளைக்கு அறிவுரை சொல்றது, பொம்பளை பிள்ளையை திருத்துறது எல்லாத்தையும் பண்ணுங்க. இது வரைக்கும் எத்தனை ஆம்பளை வசதி திருத்திருக்கீங்க? பொண்ணை பார்த்து நீங்க திட்டுறீங்க, அது வீடியோ போடுறேன்றீங்க. எனக்கு அது தப்பா தெரியுது. எனக்கு ரைட் நினைக்கிறேன். என்ன பேசிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு மடக்காம சொல்லும் போது நீங்க எப்படி திட்டலாம்? நான் பேசுறது மட்டும் கேட்டுக்கறணும். இதுதான் தப்பு. கேட்டுக்கறணும். தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பாக்க தாங்க மாட்டேன். போ போ போ. தூக்கி அடிச்சிரும் பாத்துங்க. நான் கேக்குறேன்ல. நான் பேசுறேன் நீ கேளு. ஏர்மா மாடுகடா ஏன்டா கத்துறீங்க? குழந்தை தூங்குதுல மெதுவா பேசுங்க. தங்கச்சி ஆஹா ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. என் வீடியோவை வணக்கம்டா மாப்பிள டேலாக்க மட்டும் நீ பாத்துக்க தவிர என் வீடியோவை முழுசா நீ பார்க்கல. மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. மிருகம் ஆயிட்டடா சொன்னாங்களே வீட்டுக்கு போனீங்க. விவசாயம் இருக்கு கோபி என்ன சொன்ன மாதிரி எனக்கு தேவையானது இவனேக்கா கொடுத்து விட்டு போயிட்டாயா? திருத்துறீங்க. சரி ஓகே, எதை திருத்துனீங்க? இன்னைக்கு ஆபாசமா போட்டுக்கிற புள்ள ஒரு புள்ள நல்ல வீடியோ போடுது, நீ நம்புவியா? எதை வச்சு அப்படி சொல்றீங்க? இது ஆபாசம். நீங்க பட்டன் கழட்டி போட்டு வச்சிருக்கீங்களா 2 பட்டன், அது கூட ஆபாசமா தான் இருக்கு. விவரமா கேள்வி கேட்டா வெட்ட நீங்க திருந்த மாட்டீங்களா? ஆனா மத்தவங்களை திருத்துவீங்களா? நீ வந்து இங்க வர தேவையில்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்க. என்ன ராஸ்கல்? நான் அப்ப வந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், அதிக பிரச்சனை தரமா பேசிட்டு இருக்கேன். இங்க வர இவன் நான் வந்து எனக்கு மத்தவங்க மாதிரி இந்த பொழைக்கணும், இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னையெல்லாம் இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கா. எல்லாமே கொஞ்சம் அமைதியாவுங்க. எல்லாம் தானே போய்கிட்டு இருந்துச்சு. இல்லப்பா நான் ஏதாவது பேசுனேன் நானே. நீங்க எப்படி எல்லாம் பேசுனீங்க? அரே அரே ஏன்டா அப்படி என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க? உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? என்ன ஆச்சுடா உனக்கு? அவர் என்ன பண்ணிட்டாரு இப்ப அவர் மேல கோபப்படுறீங்க? வந்து எவனே பேசுனேன்? நான் தப்பான வீடியோ போட்டேன் நானே. இருங்க ஏதோ கோவத்துல ஒன்று வார்த்தை பேசிட்டு அவசரப்பட்டு கை நீட்டிடாதீங்க, சொன்னா கேளுங்க. ஓவரா வாய்க்கு வந்து பேசிட்டு ஒண்ணுமே இல்ல சொல்றேன்.